அதே மாதிரி இந்த ஆண்டும் அந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இதில் நிறைய பேருக்கு நிறைய வருத்தங்கள் இருக்கிறதாவும் நிறைய தகவல்கள் வருது. என்னன்னா அங்கே நடந்து முடிஞ்ச அந்த அழகி போட்டியில் வழங்கப்பட்ட அந்த பரிசுகள் ஒருதலை பட்சமாக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கை நமிதா மாரிமுத்து அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு குறித்த ஒரு பின்னணி என்ன அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க மேம். இந்த கூவாகத்தில் தயவு செஞ்சு ஜட்ஜஸ் ஒழுங்கா வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா பியூட்டி பேஜிங் எதுவுமே தெரியாதவங்க ஜட்ஜிங்ல உட்காந்தாங்களா இல்லை எதுக்கு அவங்க இப்படி பண்றாங்கன்னு எனக்கு உண்மையாவே புரியல. இந்த விஷயம் மிஸ் கூவாகம் ஆர்கனைசேஷன் பண்றவங்க ஸ்வேதா ஆகட்டும் அவங்க டீம் ஆகட்டும் அவங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரி ஜட்ஜஸ் சரியில்லை, அவங்க சரியில்லை, இது பணம் வாங்கிட்டு காசு வாங்கிட்டு பிரைஸ் கொடுக்குறாங்க. இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்ப இளம் திருநங்கைகள் அதை எடுத்து பண்றாங்க. அதுல நம்ம சென்னையை சேர்ந்த பான் டு வின் ஸ்வேதா அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஹெல்ப்னாக்க ஒரு சில அழகிகள் கொஞ்சம் எப்படி, ஏன்னா பான் டு வின் மூன்றாம் பாலினமா இருக்கக்கூடிய திருநங்கை மக்களுக்காக இந்த அளவுக்கு ஒரு நலத்திட்ட உதவிகளை செய்யக்கூடிய அந்த பான் டு வின் ஸ்வேதா அவங்களோட பின்னணி என்ன, யார் அந்த பான் டு வின் ஸ்வேதா மேம்? சிறு வயதுல இருந்து அவங்க நிறைய கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி வந்திருக்காங்க. சோ அவங்க அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அவங்க பட்ட வலி வேதனைகள் எல்லாம் முன் வச்சு நம்மள மாதிரி அடுத்து வரக்கூடிய திருநங்கைகளுக்கு நம்ம ஒரு முன்மாதிரியா இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணிட்டு வராங்க. தடை பண்ணோம், இவங்களோட பேரை கெடுக்கணும்ன்றதுக்காக சில அமைப்புகள்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்குள்ள நான் வர விரும்பல. பட் இப்பவும் பாத்தீங்க, இப்ப நானும் ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஒரு வெளிச்சம் அறக்கட்டளை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னா யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் திருநங்கை போராளி திருநங்கை மந்த்ரா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. யூத்தமிழ் நேயர் அனைவருக்குமே இனியதொரு ஈத் முபாரக், இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். பவித்ராக்கு வணக்கம். சொல்லுமா. திருநங்கைகளின் ஒரு கனவு விழாவா இருக்கிறது தான் அந்த கூவாகத்துல நடக்கக்கூடிய கூத்தாண்டவர் கோவில் திருவிழா. அந்த திருவிழாவில் நடக்கக்கூடிய அந்த அழகி போட்டியாகட்டும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்காக தமிழகம் முழுக்க, ஏன் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய திருநங்கைகள் அங்கே படையெடுத்து வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த ஆண்டும் அந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இதில் நிறைய பேருக்கு நிறைய வருத்தங்கள் இருக்கிறதாவும் நிறைய தகவல்கள் வருது. என்னன்னா அங்க நடந்து முடிஞ்ச அந்த அழகி போட்டியில வழங்கப்பட்ட அந்த பரிசுகள் ஒருதலை பட்சமா வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கை நமிதா மாரிமுத்து அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு குறித்த ஒரு பின்னணி என்ன அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க மேம். இந்த கூவாகத்தில் தயவு செஞ்சு ஜட்ஜஸ் ஒழுங்கா வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா பியூட்டி பேஜிங் எதுவுமே தெரியாதவங்க ஜட்ஜிங்ல உட்காந்தாங்களா இல்லை எதுக்கு அவங்க இப்படி பண்றாங்கன்னு எனக்கு உண்மையாவே புரியல. இந்த விஷயம் மிஸ் கூவாகம் ஆர்கனைசேஷன் பண்றவங்க ஸ்வேதா ஆகட்டும் அவங்க டீம் ஆகட்டும் அவங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு அழகி போட்டினா என்னன்னு தெரியாம இந்த வேலை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நிறைய திருநங்கைகள் இதை கனவா நினைச்சு இந்த ஸ்டேஜுக்கு வராங்க. அவங்களுக்கு நீங்க ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி வச்சு பிரைஸ் கொடுக்கற வேலையை தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. இதை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி நீங்க ஷோ பண்ற மாதிரி தயவு செஞ்சு உங்க ஆபீஸ்ல இருக்க 10 பேச்சு ஷோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அதாவதுமா இப்போ நம்ம மிஸ் கூவாக்கும் விழுப்புரம் கூத்தாண்டவர் கோயில் ஃபங்க்ஷன்றது அந்த ஊர் மக்களை எடுத்து பண்ணக்கூடிய ஒரு திருவிழா. அது அதில் நம்ம காலங்காலமாக நம்மளோட முன்னோர்கள் திருநங்கைகள் அனைவருமே அந்த கோவிலில் போயிட்டு தாலி கட்டுறது, தாலி அறக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் விழுப்புரம் கூத்தாண்டவர் கோவிலில் எல்லாருமே பண்ணிட்டு வராங்க. இப்போதான் சமீப காலமாக கொஞ்சம் வருஷமாக மிஸ் சென்னை, மிஸ் கூவாக்கம்ன்ற மாதிரிலாம் அதுக்கு மேலே மிஸ் சென்னைன்றதெல்லாம் கிடையாது, மிஸ் கூவாக்கம். அங்கே யார் அழகிகள் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறது. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுகளாக ஒரு வருஷத்துக்கு நம்ம திருநங்கைகளோட மனசில் எவ்வளோ வலி வேதனைகள் குமுறல்கள் இது எல்லாமே இருக்கும். அது அத்தனையுமே அந்த விழுப்புரம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழாக்கு போயிட்டு அந்த 2-3 நாளில் அவங்க குமுறல் எல்லாம் கொட்டி அழுது தீர்த்து அவங்க கஷ்டங்களெல்லாம் அங்கே ஷேர் பண்ணி அந்த பகவான் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வரும்போது அவங்க நல்ல ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட வரணுன்றதுக்காக தான் இந்த பேஷன் ஷோ ஒரு அழகி போட்டியை பெரிய மூத்தவங்கெல்லாம் இதை சேர்ந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நாயக்கு சிஸ்டம்லாம் அப்பெல்லாம் கிடையாது. மூத்த திருநங்கைகள் தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா ஊர் திருநங்கைகளுமே சேர்ந்து
பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் மிஸ் கூவாக்கம் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. சென்னை நாயக்கர்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்ட நாயக்கர்களும் சரி, எல்லாருமே சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த மிஸ் கூவாக்கம். இப்போ ஏற்கனவே நான் உங்களாண்ட சொல்லியிருப்பேன், கடந்த இந்த ஒரு வருஷமா வந்துட்டு இந்த நாயக்கு சிஸ்டம் நிறைய பிரச்சனைகள் சென்னையில பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பிரச்சனை தான் இதுவும். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, சென்னைன்னு தனியா ஒரு பேஷன் ஷோவும் இவங்க தனியா ஒரு ஷோவும் பண்றாங்க. அப்ப இவங்க வச்சிருக்கிறதுக்கு வந்து மிஸ் டிரான்ஸ்ஜெண்டர், மிஸ் சென்னையோ ஏதோ சொல்லி இவங்க வந்து சென்னையில இருக்கக்கூடியவங்க வந்து இவங்க பண்றாங்க. அங்க தமிழ்நாட்டில் இருக்க மூத்த திருநங்கைகள் வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க மிஸ் கூவாக்கம் சொல்லி, ஏன்னா அது ஒரு 41 மாவட்டம், இது ஒரே ஒரு இதுதான், அவங்க எல்லாருமே சேர்ந்து மிஸ் கூவாக்கம்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிஸ் கூவாக்கம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து அதெல்லாம் வந்து கிராமம். அங்க இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு படிப்போ எதுவுமே வந்து அந்த அளவுக்கு இருக்க, எல்லாம் படிச்சிருப்பாங்க, நல்ல அறிவு திறன் இருக்கும், அழகு வந்து அவங்க எல்லாருமே நேச்சுரலான அழகுகள். நம்ம மேக்கப் பண்ணி தான் அவங்களெல்லாம் வந்து அழகை காட்டணுன்றதுல கிடையாது, நேச்சுரலானவங்க. ஏன்னா கிராமத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இதுல வந்து மிஸ் சென்னையில வின் பண்ணுவங்க திருப்பி அவங்களாம் வந்து மிஸ் கூவாக்கத்துல வின் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? யார் அந்த மாதிரி நினைக்கிறாங்க மேம்? யார் நினைக்கிற, நமிதா மாரிமுத்தை கூட நம்ம சொல்லலாம். அவங்க வந்து ஒரு மீடியால வந்து பேசியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஜட்ஜஸ் சரியில்லை, அவங்க சரியில்லை, இது வந்து பணம் வாங்கிட்டு காசு வாங்கிட்டு பிரைஸ் கொடுக்குறாங்க. இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ மிஸ் கூவாக்கத்துல வந்து நமிதா மாரிமுத்து அமைச்சவங்க வந்து வின் பண்ணல, அதனால இவங்க பணம் வாங்கிட்டு பிரைஸ் கொடுத்தாங்க. மிஸ் சென்னையில இன்னும் சம்மந்தப்பட்டவங்க தானே வின் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க அங்க பணம் கொடுத்துட்டீங்களா? பணம் கொடுத்து உங்களை சம்மந்தப்பட்டவங்கள வின் பண்ண வச்சிங்களா? ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, மிஸ் கூவாக்கத்துல வந்துட்டு என்ன சொன்னாங்க, ஜட்ஜஸ் எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஜட்ஜி சரியில்லையா? அங்க வந்திருக்கிற மிலா ஜட்ஜா உட்கார்ந்தது உங்களுக்கு சரியில்லையா? மிலாவுக்கும் அவங்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதனா இருக்கலாம். கம்யூனிட்டியில வந்து இதெல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இல்லையா? மிலா மட்டுமே வந்து அங்க ஜட்ஜ்கிறாங்கன்னு ஒரு 4-5 பேர் இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்துதான் பண்ணக்கூடிய. அதாவது மிஸ் கூவாக்கம்ன்றத பாத்தீங்கன்னா வெறும் அழகுக்கு மட்டுமே அங்க வந்து பரிசு கொடுக்கல, அழகுக்கு மட்டுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் எல்லாம் கொடுக்கல. அவங்க வந்து அழகை பார்ப்பாங்க, உன்னோட நடையை பார்ப்பாங்க, உன்னோட ட்ரெஸ்ஸிங் பார்ப்பாங்க, உன்னோட மேக்கப் பார்ப்பாங்க. கடைசியா வந்து இது எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்டா உன்னோட அறிவு திறனுக்குன்னு ஒரு கேள்வியும் அங்க வைப்பாங்க. இது எல்லாத்துலயுமே வந்து நம்ம கரெக்டான பதில்கள், அது பொதுமக்கள் அத்தனை பேரை ஏத்துக்கக்கூடிய பதிலா இருக்கணும். நம்ம திருநங்கை மக்களுமே வந்து அதை ஏத்துக்கக்கூடிய பதிலா இருந்தால் மட்டுமே தான் அவங்க வின்னர் ஆக முடியும். இதை வந்து நம்ம மூடி மறைச்சு பணத்தை வாங்கிட்டு ரகசியமா நம்ம மகுடம் சூட்டி நீ தான் வின்னர்னு சொல்லி அனுப்புற நிகழ்ச்சி கிடையாது இது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கும்போது அது இவங்க நமிதா மாரிமுத்து எப்படி அவங்க அந்த மாதிரி சொன்னாங்கன்றது தெரியல. இது உங்களுக்கு தனிப்பட்ட ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா என்னன்றது தெரியல. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கூட நம்ம வந்து ஒருத்தரை வந்து பேரை சொல்லி அவங்கள வந்து நம்ம தாழ்த்தக்கூடாது. ஒரு பிரச்சனை இப்போ மிஸ் கூவாக்கம்னாக்கா ஒரே ஒருத்தர் எடுத்து நடத்துற ஃபங்க்ஷன் அது கிடையாது. ஆனா அவங்க குறிப்பிடுறது ஒரு ஜட்ஜஸ்ன்னு சொல்லும் பொழுது அதுல ஸ்வேதா அப்படின்ற ஒரு திருநங்கையை வந்து அவங்க முக்கியமா குறிப்பிட்டு சொல்றாங்களே, அதுக்கான காரணம் என்னங்க? அதுதாம்மா, இப்போ மிஸ் கூவாக்கத்தை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பெரிய மூத்த திருநங்கைகள்லாம் சேர்ந்து அவங்க பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது. அப்ப அவங்களுக்கு வந்து வயசாயிடுச்சு, எல்லாருமே மூத்தவங்க, அவங்களுக்கு இந்த பேஷன் ஷோவை பத்தி தெரியாது, இதை எப்படி நடத்தணும்ன்றது புரியாதனால வருங்கால இளம் திருநங்கைகள் கிட்ட வந்து அவங்க அதை வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அப்ப இளம் திருநங்கைகள் வந்து அதை எடுத்து பண்றாங்க. அதுல வந்து நம்ம சென்னையை சேர்ந்த பான் டு வின் ஸ்வேதா அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப்னாக்கா ஒரு சில அழகிகள் வந்து கொஞ்சம் எப்படி, ஏன்னா பான் டு வின் வந்து அடிக்கடிக்கு ஒரு 6 மந்த்துக்கு ஒன்று 1 இயருக்கு ஒன்று வந்து ஆனுவல் டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு மாடல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அவங்க நிறைய செய்யறாங்க. அவங்களோட அமைப்புல பாத்தீங்கன்னா
கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க, டைலரிங் கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு புட்டிக், ஒரு டைலர் ஷாப்பே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய உதவிகள்லாம் நம்ம திருநங்கை மக்களுக்கும் திருநம்பிகளுக்குமே வந்து பாண்ட் டு வின்ல இருக்கக்கூடிய இளம் திருநங்கை ஸ்வேதா அவர்கள் வந்து இது அனைத்தையுமே வந்து பண்றாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து ஒரு ஹெல்ப் கேட்கும் போது இவங்க வந்து அதுக்கு ஒரு உதவி தான் பண்றாங்க. என்ன உதவினா, அவங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு கேட் வாக் எப்படி நடக்கணும், இந்த ஹேர் ஸ்டைலுக்கு இந்த ட்ரெஸ் எப்படி பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்களே காண்டி அவங்க அங்க வந்து ஜட்ஜா உட்காரல. இன்னொன்னு, அவங்க வந்து யாரும் தீர்மானிக்கவும் முடியாது. இவங்க தான் வின்னர்னு பாண்ட் டு வின்னர் சம்பந்தப்பட்ட ஸ்வேதாவும் சொல்ல முடியாது. சரிங்களா? இது வந்து இது வந்து பொதுவான ஒரு இடத்துல பொதுமக்கள் மத்தியில சில மீடியா முன்னாடி, ஊடகங்கள் முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு ஷோ. இதுல பணம் வாங்கி எப்படி ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் கொடுக்க முடியும்? மூன்றாம் பாலினமா இருக்கக்கூடிய திருநங்கை மக்களுக்காக இந்த அளவுக்கு ஒரு நலத்திட்ட உதவிகளை செய்யக்கூடிய அந்த பாண்ட் டு வின் ஸ்வேதா, அவங்களோட பின்னணி என்ன? யார் அந்த பாண்ட் டு வின் ஸ்வேதா மேம்? அதாவதுமா, பாண்ட் டு வின் ஸ்வேதான்னு பாத்தீங்கன்னா யாரு அவங்க நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன். பாண்ட் டு வின் ஸ்வேதா வந்து கொஞ்சம் ஏழ்மையானவங்க தான். சிறு வயதுல இருந்து அவங்க வந்து நிறைய கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அவங்க பட்ட வலி வேதனைகள் எல்லாம் முன் வச்சு நம்மள மாதிரி அடுத்து வரக்கூடிய திருநங்கைகளுக்கு நம்ம ஒரு முன்மாதிரியா இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து சென்னையில ஒரு சில அமைப்புகள், நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு சில அமைப்புகள் வந்து அவங்களோட முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கு. இது நாங்களாம் கூட கண்குளிர பார்த்த விஷயங்கள் தான். அவளை வந்து ஒரு ரூம்குள்ளெல்லாம் போட்டு ஒரு 20 பேரெல்லாம் மிரட்டின காலங்கள்லாம் இருக்கு. சரிங்களா? அவ கொஞ்சம் படிச்சு அப்படி இப்படி ஆளாயிட்டு ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது சில அமைப்புகள்லாம் வந்து அதுக்கு தடையா அவளை மிரட்டி எவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முன்னாடி நடந்த விஷயங்கள். இப்போவுமே என்ன பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் ரீதியா இவளுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்காத அளவுக்கு சென்னையில இருக்கக்கூடிய சில சீனியர் என்ஜிஓ சிபிஓஸ்லாம் வந்து ஒரு தடை போடுறாங்க. எல்லா பக்கமும் அவங்கள லாக் பண்ற அளவுக்கு குறிப்பிட்ட அவங்க மேல இத்தனை தாக்குதல் நடத்துறதுக்கு என்ன காரணம்? அவங்களோட வளர்ச்சி தான் காரணம், அவங்களோட அறிவு தான் காரணம். எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட உழைப்பு தாமா நம்மள வந்து யாருன்னு காட்டும். நம்மளோட உழைப்பு தான் நம்மள வந்து முன்னேற்றம். இவங்களோட உழைப்பு வந்து இவங்க வளர வளர அதை பார்க்கக்கூடிய மற்ற என்ஜிஓ சிபிஓக்கெல்லாம் ஒரு பொறாமை. இவள் இந்த சின்ன வயசுலயே வந்து இவ்வளவு கடன்னு வளர்ந்துட்டாலே, கடன்னு முன்னேற்றம் வராளே அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு, அவங்களுக்கு இவ ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள், கெட்ட எண்ணங்கள்லாம் வந்துட்டு இவளோட வளர்ச்சியை தடை பண்ணணும், இவளோட பேரை வந்து இவங்களோட வளர்ச்சியை தடை பண்ணணும், இவங்களோட பேரை வந்து கெடுக்கணுன்றதுக்காக சில அமைப்புகள்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள நான் வர விரும்பல. பட் இப்பவும் பாத்தீங்க, இப்ப நானும் ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு வெளிச்சம் அறக்கட்டளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா இன்னைக்கு பாண்ட் டு வின் ஸ்வேதாக்கு நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நாளைக்கு எனக்கும் வரும். சரிங்க? இந்த வருஷம் வந்து நாங்க வந்து மிஸ் கோவாக்கோ, மிஸ் சென்னை, இல்லை விழுப்புரம் சைடில் நாங்க எந்த ஒரு இதுவுமே நாங்க பண்ணல. வெளிச்சம் அறக்கட்டளை சார்பா நாங்க எதுவுமே பண்ணல. பட் அடுத்த வருஷம் பார்க்க கடவுளோட கொடுப்பனை இருந்து அந்த கூத்தாண்டவர் எங்களுக்கு ஒரு அருள் கொடுத்து நாங்களும் ஏதோ அங்க உதவுற அளவுக்கு எங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்து நாங்களும் எதுவும் பண்றோம்னா எங்களுக்கு இது அனைத்துமே நடக்கும். இது எல்லாமே வந்து அப்படியே தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். இவங்களோட நோக்கம் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு திருநங்கை வந்து நல்லா ஆயிடக்கூடாது, அவங்க நல்லா வளர்ந்து வந்துடக்கூடாது, அவங்க வந்து கீழேனா கீழவே தான் இருக்கணும், மேலே ஏறி வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டா இவங்களை பிடிச்சி இழுப்பாங்க. ஒரு 4 படி மேலே வச்சோம்னா திருப்பி கீழே பிடிச்சி வலிச்சிருவாங்க. இவங்களோட நோக்கமே இதுதான். இந்த சென்னையில் இருக்கக்கூடிய நாயக்குகள் எப்படி வந்து ஒரு சில திருநங்கைகள்லாம் வாழ விடாமல் பண்ணிட்டு இருக்காங்களா, அதே போல் சென்னையில் ஒரு சில அமைப்புகளும் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு. அது நாயக்கு சிஸ்டமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இந்த பாண்ட் டு வின்னோட ஸ்வேதாவோட இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே அவங்களுக்கு இல்லை. காரணம் என்னன்னாக்கா, அதை பார்த்த என்ஜிஓ சிபிஓ எல்லாம் வந்து அதுக்குள்ளே இவங்களை நுழையவே விடாம அங்கங்க புல் ஸ்டாப் வச்சு அவங்கள வந்து கட் பண்ணிட்டு வராங்க. இப்போ கவர்மெண்ட் சைட்னா சென்னை டான்செக்ஸ் HIVAIDSஓட ஒரு ஹெட் ஆஃபீஸ் ஒன்று வந்து எக்மூர்ல இருக்கு. அந்த சென்னை டான்செக்ஸ் மூலயமா சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் வந்து HIV/AIDS தடுப்பு பணிக்காக சில அமௌண்ட் வந்து ஃபண்டா கொடுக்குறாங்க. இத்தனை வருஷம்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்க. அந்த அமைப்புலயே கூட இவளால போயிட்டு
ஒரு ஃபண்ட் வாங்கி சில விஷயங்கள்லாம் கூட பண்ண முடியாத அளவுக்கு பண்றாங்க. ஸோ பாண்ட் டு வின் எல்லாமே பண்ணக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆபீஸ்ன்றதை விட இது ஒரு பொதுவான ஆபீஸ். நம்மளோட வாழ்க்கையில உழைக்கிறதுக்கு முன் வரவங்க அத்தனை பேருமே பாண்ட் டு வினை நம்பி வரலாம். இன்னைக்கு நான் கூட மந்த்ரா கூட இதை பத்தி பேசுறேன்னா எனக்கும் ஒரு சில உதவிகள் வந்து பாண்ட் டு வின் பண்றேன்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் தான் வேண்டான்னுட்டேன். இப்போதைக்கு எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இப்போ இருக்கிற இதுவே போதும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களோட நேர்மை வந்து எனக்கு பிடிக்கும். அதாவது எவ்வளோ திருநங்கைகள் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு அவங்க கூட இருக்கிற திருநங்கைகளை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 300-400 திருநங்கைகள் இன்னைக்கு பாண்ட் டு வின் அமைப்புல வந்து சேர்ந்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாண்ட் டு வின்ல நான் பார்க்கும்போது ரொம்ப சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்ட திருநங்கைகளுக்கு கூட வந்துல இன்னைக்கு நல்லா இருக்காங்க. பாண்ட் டு வின்ல போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாமே நல்லா இருக்கு, கொஞ்சம் நீட்டா இருக்காங்க, பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்போ அங்க ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு, அந்த அமைப்புல ஏதோ ஒன்று பண்றாங்க. எல்லாருமே வந்து 100 ரூபாய் டொனேஷன் வாங்கிட்டு 10 ரூபாய் செலவு பண்ணிட்டு 90 ரூபாய் அச்சுன்னு போற இந்த காலகட்டத்துல அதே 100 ரூபாய் வாங்கி 90 ரூபாய் செலவு பண்ணிட்டு 10 ரூபாய் எல்லாரும் எடுத்து தானே ஆவாங்க. அவங்களுக்கோ தேவை இருக்கோ அவங்க ஏதோ பண்ணுவாங்க. அதை விட இது எவ்வளவு பெஸ்ட் இல்ல? மற்ற அமைப்புகளை கவர் பண்ணாக்கா அதை விட பாண்ட் டு வின் பெஸ்ட்ன்னு தான் நான் சொல்வேன். ஸோ இதுல வந்து அங்க குவாக்கம்ல வந்து பணம் வாங்கினாங்க கொண்டாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒரு தனிப்பட்ட தாக்குதல் வந்து ஒரு தனிப்பட்ட நபர் மீது இப்படி ஒரு பழிகளை வந்து பொதுப்படியா அவங்க பேசியிருக்கலாம். நமிதா மாரிமுத்து வந்து பொதுவா இந்த மாதிரி நடக்குது, இது சரியில்லை அப்படின்னு பொதுவா பேசிருக்கு, யாரோட பேரும் சொல்லாம பேசியிருக்கலாம். பட் அவங்க நேம் வச்சு சொன்னது எனக்கு ஒரு சின்ன மன கஷ்டமா தான் இருக்கு. அவங்களோட பெயரை குறிப்பிட்டு இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதற்கு திருநங்கை ஸ்வேதா அவர்களுடைய அந்த பதிலடி என்னவா இருக்கு மேம்? அதாவது திருநங்கை ஸ்வேதா அவங்களோட பதிலடினா ஸ்வேதா வந்து டைரக்டா எதுலையுமே வந்து பேசலன்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்க ஆபீஸ்ல வந்து ஸ்வேதாவால சில முன்னேற்றம் காணுவங்க, அவங்க மேல அந்த பாண்ட் டு வின் மேல கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறவங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க, பாண்ட் டு வின்னால வந்து ஸ்வேதான்னு சொல்றதை விட பாண்ட் டு வின் சாதிக்க பிறந்த சமூகத்தினால பலன் அடைஞ்சவங்க பேசியிருக்காங்க. வேற ஒரு மீடியால வந்து ஒயிட் ஹவுஸ் மீடியால எதுலயோ வந்து அவங்க பேசியிருக்காங்க. அவங்க சைடு இருக்கக்கூடிய நியாயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா சென்னை தமிழ்நாடு இப்படின்னு பிரிச்சு பண்றதை விட இந்த நிகழ்ச்சி மிஸ் குவாக்கம் மிஸ் சென்னைன்ற நிகழ்ச்சியை வந்துட்டு நம்ம அரசாங்கமே எடுத்து பண்ணலாமே, கவர்மெண்டே எடுத்து பண்ணலாமே. இப்போ சென்னையில நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா நலவாரியம்னு ஒண்ணு இருக்கு, திருநங்கைகளுக்கு நலவாரியம்னு ஒண்ணு இருக்கு. அந்த நலவாரியத்துல பாத்தீங்கன்னா 13 போர்டு நம்பர்ஸ் இருக்காங்க, நலவாரிய போர்டு நம்பர் இருக்காங்க. அதுல திருநங்கைகள் இருக்காங்க, திருநம்பிகள் இருக்காங்க, எல்லாருமே அதுல ஒரு 13 போர்டு நம்பர்ஸ் இருக்காங்க. அந்த நலவாரியம் எடுத்து இந்த நிகழ்ச்சிகளை பண்ணலாமே. ஏன் இப்ப கூட பாத்தீங்கன்னா சென்னைக்கு ஒரு 3 லட்சம், தமிழ்நாட்டை சேர்ந்த திருநங்கைகளுக்கு ஒரு 3 லட்சம் நம்ம நலவாரியம் கொடுக்குது. ஏன் அந்த 6 லட்சத்தை வச்சுட்டு நம்ம நலவாரியமே இந்த ப்ரோக்ராம் எடுத்து இன்னும் நல்ல சிறப்பா பண்ணிட்டு போலாமே. மொத்த தமிழகத்துல இருக்க மொத்த திருநங்கைகளுக்குமே 3 லட்சம், இந்த சென்னை மாவட்டம் ஒன்றுக்கு மட்டும் 3 லட்சம். இது தலைநகரமாச்சமா? தலைநகரமா இருந்தாலும் ஒரு பாகுபாடு பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்குல்ல மேம்? இது இருக்குது, அதுதான் சொல்றேன். அதாவது இந்த ஒரு போட்டியே வந்து அடுத்த வருடம் வந்து வரக்கூடாது. இவங்க பணம் வாங்கிட்டு பிரைஸ் கொடுத்தாங்க, அவங்க பணம் வாங்கிட்டு பிரைஸ் கொடுத்தாங்க. இங்க ஜட்ஜஸ் வந்து சரி கிடையாது, அங்க வந்து ஜட்ஜஸ் சரி. ஏன்னா முன்னாஜி வந்துட்டு 10 ஷோ ஏறி அவங்க வயசுல வந்து அவங்க பேஷன் ஷோவா ஏறி இறங்கணுங்க. அதனால இந்த மிஸ் சென்னையில வந்து அவங்க மகுடம் வைக்கிறாங்க. அப்ப அது கரெக்டான ஜட்ஜி. எதன் அடிப்படையில இவங்க நடுவர்களை தீர்மானிக்கிறாங்க? எதன் அடிப்படையில தீர்மானிக்கிறாங்கன்னா சென்னையில வந்து அவங்க பெரியவங்க மாலுக்கு அவங்க கையால வந்து மகுடம் வைக்கலாம். பட் ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு ரீசன் இருக்கு. இப்ப நாங்களா பேஷன் ஷோ ஏறும்போது இப்ப இந்த வாட்டி நான் வின் பண்ணியிருக்கேன்னா போன வருஷம் யார் வின்னரோ அந்த வின்னர் தான் வின்னருக்கு வந்து வைப்பாங்க. ஆனா இவங்கள வந்து அப்படி கிடையாது. மூத்த திருநங்கைகள் எல்லாமே செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா அதே வேலையை இன்னொருத்தவங்க செஞ்சாங்கன்னா தவறு, அவங்க பணம் வாங்கிட்டாங்க. நான் ஆல்மோஸ்ட் வந்து நிறைய சேனல்ஸ்ல சொல்லியிருக்கேன், இந்த மிஸ் குவாக்கம் மிஸ் சென்னை இது எல்லாமே வந்து பணம் தான். நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறேன். இப்போ போன வாட்டிலாம் வந்து மிஸ் குவாக்கம், இந்த வாட்டி மிஸ் சென்னை தனியா, மிஸ் குவாக்கம் தான், எல்லாமே பணம் முன்னாடி வாங்கப்பட்டது தான். நீ இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்கன்னும் போது அப்ப உங்க சைட்ல என்ன நடந்துச்சு? உங்களை சம்பந்தப்பட்ட 2 பேர் வின் பண்ணிருக்காங்களா? அப்ப அங்க நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்க?
அப்ப அங்க நீங்க கொடுத்தது உண்மைனா இங்க கொடுத்ததோ உண்மையா இருக்கட்டும். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். இந்த பிரச்சனையே வரக்கூடாது, இந்த மாதிரி இதுவே வரக்கூடாதுன்னா நம்ம சென்னை கவர்மெண்ட் நலவாரியம் வந்துட்டு நலவாரிய உறுப்பினர்கிட்ட வந்து அந்த போர்டு நம்பரா இருக்குங்க கிட்ட இந்த பொறுப்புகளை அடுத்த ஆண்டு ஒப்படைக்கணும். தமிழ்நாடு, சென்னை இதெல்லாம் எதுக்குமா? எதுக்கு இந்த பாகுபாடு? எல்லாமே தமிழகம் தான். எல்லாமே இந்த மாவட்டம் அனைத்துமே வந்து ஒண்ணுதான். 41 மாவட்டத்துல சேர்ந்த ஒரு மாவட்டம் தான் சென்னையும் கூட. சென்னை ஒண்ணு தனியா வந்துல, ஒரு அந்தமான் தீவுல இல்ல, எல்லாம் தமிழகத்துக்குள்ளதான் இருக்கு. இங்க வேற இந்த பாகுபாடு எல்லாம் எதுக்கு? இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தமிழ்நாடு அரசுக்கு நான் வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன். என்னன்னா, அடுத்த ஆண்டு இந்த மாதிரி கூத்தாண்டவர் கோவில்ல வந்து மிஸ் கூவாக்கம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது தனிப்பட்ட முறையில அவங்கவுங்க முன் வந்து பண்றவங்க பண்ணிக்கிட்டோம். பட் ஆனா கவர்மெண்ட் தரப்புல வந்து நம்ம திருநங்கைகளுக்காக இருக்கக்கூடிய நலவாரியம் வந்து இந்த பொறுப்பை எடுத்து நலவாரிய போர்டு நம்பர்ஸ் இருக்கக்கூடிய அந்த 13 பேருமே முன் வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்னும் நல்ல சிறப்பா பண்ணணும்ன்றத வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். ஏன்னா இந்த பாகுபாடே இல்லாம இது ஒரு நல்ல முறையில போயிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டு நலவாரியம் உறுப்பினர்கள் போர்டு நம்பர்கள்லாம் வந்து இதை எடுத்து பண்ணாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம யாருக்கு யாரும் எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாம நல்ல சிறப்பா போகும்ன்றத நான் வந்து இதன் மூலியமா சொல்லிக்கிறேன். இது ஒரு கோரிக்கையாவும் வந்து நம்ம தமிழக அரசுக்கோ நலவாரிய ஆணையருக்கோ நான் வந்து ஒரு வேண்டுகோளா ஒரு கோரிக்கையா இதை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். அரசாங்கத்துக்கு உங்களுடைய கோரிக்கையை நம்ம நிகழ்ச்சி மூலமா முன் வச்சிருக்கீங்க. இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் மேம். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில இணைந்து உங்களுடைய பல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றிமா.